ஃபோராக ஃபோல்டு பண்ணுது. ஃபோர் கிளாத் இருக்குது இதில். 4 பார்ட்டு. ஃப்ரண்ட்டுக்கு 2 பார்ட்டு, பேக்கு 2 பார்ட்டு. இன்னும் பாக்கெட்டும் வேஸ்ட் பெல்ட்டும் ரெடி பண்ணோம். 4 இருக்குது. இது வந்து காட்டன் பேண்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது. நம்மளோட சைஸை வந்து வச்சு அதுக்கு 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சிடணும். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஃபோல்டு பண்ணி 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேண்ட்டு அதை வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பாக்கெட்டுக்கு ரெண்டு துணியும் சேர்த்து தைச்சு இந்த இடத்தோட இந்த ரைட் சைடு ஹிப்போட உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் தனித்தனியாக அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் இது ரெண்டையும் தனியாக அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது 2 பாக்கெட்டையும் இந்த பக்கம் அடிச்சு விடணும். இது வந்து வேஸ்ட் பெல்ட்டு. 4 ஃபோல்டிங் பண்ணி இந்த ஹிப்புக்கு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். வேஸ்ட் பெல்ட் இதை 4ஆக மடித்து இதோட ஜாயின் பண்ணிடணும். ரைட் சைடு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் வெளிப்பகுதியில் வந்து பாக்கெட்டு கட் பண்ணதை வந்து மேலே வச்சு சைட் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து அந்த எல் ஷேப்பில் தைக்கணும். ரெண்டையும் சேர்த்து எல் ஷேப்பில் தைச்சி விடணும். அப்புறம் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு சைடில் தைச்சி விடணும். பாக்கெட்டோட ஆஃப் ஓப்பன்லையும் ஆஃப் வந்து சேர்த்து பேண்ட்டு ஆஃப் இது வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி மித்தது வந்து சேர்த்து தைச்சி விட்டுட்டு கீழே வர தைச்சி விடணும். அப்புறம் கீழ்ப்பகுதியை மடித்து ஹெம்மிங் பண்ணிடணும். இது ரைட் சைடில் வந்து பாக்கெட் வர்ற மாதிரியான ரைட் சைடுக்கு. லெஃப்ட் சைடில் பாக்கெட் வைக்கல. லெஃப்ட் சைடில் வந்து ஜிப்பு வைக்கிறதுக்காக பாக்கெட் வைக்காமல் விட்டாச்சு. பேண்ட்டோட நடுவில் இருக்க கர்வ் அது வர ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் வந்து மேல் பகுதியை வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு சைடில் அடித்து விடணும். 2 சைட்லேயும் கர்வ்ஸை அடிச்சு விடணும். உள்பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டிச்சஸ் இருக்க ஏரியாவில் அந்த 2 கர்வ்ஸையும் ஸ்டிச் பண்ணி விடணும். இது மிடில் ஆஃப் த பேண்ட்டு. அதுக்கப்புறம் அதை 2ஐயும் பிரித்து வச்சுட்டு லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து வி ஷேப்பில் கீழேருந்து மேலே சென்டர் வர அப்புறம் கீழே பேண்ட்டோட மேல் பகுதியிலேருந்து கீழ் பகுதி வர இது ரைட். இது பாக்கெட்டோட ஓப்பன். இந்த இடத்துல வேஸ்ட் அட்டாச் பண்ணும்போது சுற்றி இதை வச்சு அட்டாச் பண்ணணும். 4 ஃபோல்டிங்காக பண்ணால் கிளாத்து. 2 இன்ச் வேஸ்ட் பெல்ட் வேணும்னா 8 இன்ச் எடுத்து அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். வெளிப்பக்கத்தை தூக்கி 2 எட்ஜஸையும் தூக்கி நடுவில் வச்சு ஒரு அயன் கொடுத்துட்டோம்னா 4 ஃபோல்டிங் வச்சிடும். இதை வந்து இடுப்பை சுற்றி வந்து வச்சு தைச்சிடணும். இந்த இடத்துல வந்து சைட் ஜிப்பு வர்ற மாதிரி கூட இந்த எட்ஜை இந்த இடத்துல வச்சோன்னா இந்த இடத்துல சைட் ஜிப்பு வச்சுக்கலாம், இல்லாட்டி எலாஸ்டிக் வச்சுக்கலாம் உள்ள. கேர்ள்ஸ் பேண்ட்டு இதில் வந்து சைட் பாக்கெட்ஸ் அண்ட் வேஸ்ட் பெல்ட் 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தை வந்து அப்படியே எட்ஜஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து சைடில் ஜிப் வைக்கலாம்.